ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கிற நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை இப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள் மற்றும் திருமண வாழ்க்கையான அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமக்கு ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருந்துக்கீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதி குரு பகவான் இன்றைய தினம் 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு மிகச்சிறப்பான வகையில் ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க. மேலும் 2ஆம் இடம் சூப்பராக இருக்குங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏராளமான ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் சங்கடங்கள், மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் உங்க குடும்பத்தில் இன்னைக்கு இருக்குங்க. குறிப்பாக உங்க ஃபாதர், உங்க அப்பா கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இந்த தினம் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்குங்க. அதனால சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த தினம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இணக்கமாக நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷம், உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் நீங்க சொல்லலாம். வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாள். ஏன்னா அபாரமான சிறந்த வளர்ச்சியை வியாபாரிகள் இன்றைய தினம் உங்க வியாபாரத்துல பெற முடியும். மேன்மையான நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு வியாபாரத்தில் அமையக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே சிறப்பான ஒரு நாள். இன்றைய தினம் ஒரு ஃப்ரீடமா செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, ஒரு சுதந்திர தன்மை அது உங்களுக்கு எப்பயுமே வேண்டும். அந்த மாதிரியான சுதந்திரமா நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வருங்க. உங்களுக்கு சாதகமாக எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். அதனால விவசாயிகள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் தொடர்பான அவசியமான சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல சாதகமான நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மனசுல அன்போட பரிவோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நாளாக இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடத்தணும், மங்கள ஓசை கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள் செய்யலாம். திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் குறித்த ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைது. அது நீங்க இன்றைய தினம் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. தயக்கமே காட்ட தேவையில்லை. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது. அபார வளர்ச்சி இருக்கிறது. தொழில் மூலமாக உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வேலையில் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் மனதில் புதிய இலட்சியங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். புதிய புதிய லட்சியங்களை உருவாக்கி கொண்டு அதை நோக்கி நீங்கள் உழைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க. ஸோ அந்த மாதிரியான நல்ல ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. சொசைட்டிலையும் உங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. நல்ல சாதகமான முன்னேற்றகரமான உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை வந்து சொசைட்டிலையும் இருக்குதுங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். குடும்பமும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும். மாலை நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் பார்ட்டியை எடுத்துக்கிட்டு ஏதாவது அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அல்லது ஃபுட்டு எடுத்துக்கிறது, சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றது போன்றவற்றெல்லாம் செய்யக்கூடாதுங்க. இன்றைய தினம் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது கடன்களை வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கடன்களை வந்து திரும்ப பெற முடியுங்க. இன்னைக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். அதனால இன்னைக்கு நீங்கள் அதுக்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் பொழுதுகள் பொறுமையாக தாங்க இருக்கணுங்க. ஏன்னா எல்லா விதமான தேவைகளுக்கு நீங்கள் வந்து உங்கள் காதலை சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அப்படியே வளைஞ்சு கொடுக்கக்கூடாதுங்க. காதலரின் உணர்ச்சிகரமான தேவைக்கெல்லாம் நீங்கள் அடிபணியக்கூடாது. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் காதலர் தவறு செய்கிறாரு அப்படின்னா அதை நாசுக்காக சுட்டி காட்ட வேண்டியதும் அல்லது ஓப்பனாகவே சுட்டி காட்டலாங்க. அதில் தவறு எதுவும் கிடையாது. உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேசுகிறது நல்லாயிருக்கும். ஸோ ஓப்பனாகவே உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் உங்களுடைய
அந்த மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. அவங்க காதலர் செய்யக்கூடிய தவறுகளை புரிய வைக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்க. அலுவலக பணியில இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக, நன்றாக, சாதகமாகவே இருக்குங்க. உங்களுடைய மூடு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பாகவே நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு மூட்ல தான் நீங்க இருப்பீங்க. உங்க மனதை வந்து சில பேர் சோதித்து பார்க்கலாம். இன்றைய தினம் அதெல்லாம் நீங்க சிறப்பாகவே சமாளிச்சிருவீங்க. உங்களுக்கு பொழுதுபோக்குகள்ல கொஞ்சம் இன்னைக்கு ஆர்வம் பெறுவீங்க. சில பேர் வந்து செஸ்ஸு, அந்த குறுக்கெழுத்து போன்றவற்றெல்லாம் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மத்தவங்க வந்து கதை, கவிதை போன்றவற்றெல்லாம் எழுதக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அல்லது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்திற்கான திட்டங்களை தயாரிப்பீங்க. ஸோ அந்த மாரி பொழுதுபோக்குகள் மற்றும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில, உங்களுக்கு சிறந்த திட்டமிடல் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் நீங்க இந்த தினம் தாராளமாக செய்யலாங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில உங்களது வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் சலிப்பா இருப்பாருங்க. அந்த சலிப்பான ஒரு மூடு காரணமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் போரிங்கா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், நீங்க பொறுமையாகவே இருங்க. உட்கார்ந்து உங்க மனம்கார்ந்து உங்க வாழ்க்கை துணையோட பேசுங்க. இன்றைய நாள் மிக மிக இனிமையான ஒரு நாளாக மாத்திக்கிறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள், நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள், சுபகாரிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்க டார்க் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க. டார்க் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 1 1ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்களுக்கு உங்க தந்தையிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலான நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கீங்க. இது வரைக்கும் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தந்தை கூட உங்களுக்கு இன்னைக்கு மாறக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, அதில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், முன்னேற்றகரமான சூழ்நிலை எல்லாமே உருவாகும். அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனதில் புதிய லட்சியங்கள் உருவாங்க. சொசைட்டியில் இன்னைக்கு உங்களுக்கு மேன்மையான நல்ல சூழ்நிலையில் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள்ங்க. சுபகாரியங்கள் உங்களுக்கு இப்போ வீட்டில் நடத்தணும் அப்படின்னா, நீங்க தயங்காம அதை குறித்த பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். சிறப்பான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு விவசாயிகளுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் வருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் கனிவோட, அன்போட எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கங்க. அது உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத வகையில் நல்ல ரிசல்ட்டை, உங்களது காரிய வெற்றிகளை பெற்றுத்தருங்க. நல்ல சூழலை உருவாக்கும். ஸோ பரிவோடு நடந்துக்கங்க. இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமைங்க. ஒரு விதமான சுதந்திரத்தன்மையோடு இன்னைக்கு ஃப்ரீடமா செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா, எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.